ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாவது உங்கள சந்திச்சு, இன்னைக்கு தான் உங்கள சந்திக்க நேரம் கிடைச்சது. கோச்சிக்க வேணாம், லேட்டா வீடியோ வருதுன்ட்டு. நம்ம பல பேர், அதாவது நம்மள்ல பல பேர், நெறைய பேர் மேல ஒரு அன்போ, அபிப்பிராயமோ வச்சிருப்போம். பட் அந்த அன்பு அவங்கக்கிட்ட சொல்ல ஒரு பயம். அத போய் நம்ம எப்படி சொல்றது? அப்படி சொல்லி, இப்ப நம்ம நல்லா பேசிட்டுருக்க நம்ம, அவங்க இனிமேலு நம்மகிட்ட பேசாம போயிருவாங்களோன்ற ஒரு தயக்கம். தயக்கம் கலந்த பயம் இருக்க காரணத்தினால தான் கடைசி வரைக்கும் நம்மளுடைய மனசில் உள்ள ஆசைகளை அவங்கக்கிட்ட சொல்லாமையே போயிடுறாங்க. இதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க துணிஞ்சு. ஆனால் அப்படி சொல்லியும் ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஒரு சில பேருக்கு இது சக்ஸஸ் ஆகுது. சரி, இதில் என்ன நம்ம டாபிக்னா, நம்மள பல பேர், அதாவது இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இவங்கெல்லாம் தன்னோட வயசு அதிகமாக இருக்கிற பெண்களை தான் விரும்புகிறாங்க. அதற்கு காரணம் என்னன்றது இன்னும் தெரியல. இன்னொரு விஷயம், இப்படி விரும்புகிற பெண்கிட்ட அவங்க சொல்கிறாங்களான்னு கேட்டால் சொல்கிறாங்க. பட் அது தப்பான விதத்தில் சொல்கிறதுனால அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுது. ஸோ அவங்களும் இவங்கள பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லி விலகிடுறாங்க. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ண போகிறோம். அவங்க நம்மள வேணான்னு சொல்லணும். அதாவது நீ வந்து எனக்கு வேணான்னு சொல்லணுன்ற அபிப்பிராயத்தில் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க நம்மளை வேணும்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணலாம்? நம்ம அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலினாலும் பிடிக்குதுன்னு சொல்ல வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ட்ரிக். ஸோ ஓகே, நம்ம இதை ஒரு கதையாக எடுத்து போவோம். என்னென்னா, நம்ம கதையில் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆன்ட்டி, ஒரு பையன் இருக்கான். ஓகேங்களா? இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்னன்னா நம்ம கதையில் ஒரு ஆன்ட்டி, ஒரு பையன் இருக்கான். இந்த ஆன்ட்டியும் இந்த பையனும் பக்கத்து வீடு தான். இந்த பையன் அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கான். ஸோ இந்த ஆன்ட்டி அவங்களும் தனியாக தான் இருக்காங்க. அவங்க ஏன் தனியாக இருக்காங்கன்னு கேட்டால், அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு பசங்களும் இல்லை. அதனால் அவங்க தினசரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பையன் என்னென்னா, வெளியூர்லேருந்து காலேஜ் படிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரான். காலேஜ் படிக்க வேண்டிய இடத்துல வீடு போய், அதாவது ரூம் பார்க்குறான். ரூம் அவனுக்கு செட் ஆகல. சரி, அடுத்தது நம்ம ஒரு பிஜி எடுக்கலாம்னு நினைக்கிறான். அவன் நினச்ச மாதிரி பிஜியே எடுக்கிறான். அதாவது பிஜி எடுத்ததுக்கப்புறமும் சாப்பாடு செட் ஆகல. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்ற ஒரு காரணத்துக்காக அவன் வெளியில் வந்து ரூம் எடுக்கிறான். இப்படி ரூம் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தான் இவங்க. இவங்க எப்படின்னா, இவங்களும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க கணவர் ஒரு சாலை விபத்தில் இறந்துடுறாரு. ஸோ இந்த பையனும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கான். இதில் என்ன ஒரு பிக்கஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு கேட்டால், இந்த பையனுக்கு எந்த பொண்ணுங்க மேலேயும் ஒரு விருப்பமே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் ஒரு 2, 3 பொண்ணுங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் அந்த 2, 3 பொண்ணுங்களும் இவனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்படியாப்பட்ட ஃபீலிங்கில் இருக்கிற இந்த பையன் எப்படியாவது ஒரு பெண்ணை நம்ம அடைஞ்சே ஆகணுன்ட்டு நினச்சிருக்கான். பட் அவனால் எந்த பெண்ணையும் அடைய முடியல. ஏன்னா எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு பயம். ஏன்னா இந்த பையனை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்கலாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னு கேட்டால், இந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாதம்போது இந்த பையன் பாட்டுக்கு திடீர்னு போயிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லி அப்ரோச் பண்ணதுனால அந்த பொண்ணுங்களாம் வேணான்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இந்த பையன் இந்த ஆன்ட்டியை பார்க்குறான். இந்த ஆன்ட்டி தனியாக தான் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறான். ஆனால் இந்த ஆன்ட்டி கிட்ட போய் எப்படி பேசுகிறதுன்ற பயமும் இந்த பையனுக்கு இருக்குது. சரி, இந்த பையன் எப்படி போய் பேசினான்றது தான் முக்கியமான விஷயமே. இதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பையன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க. எப்போதுமே இந்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறான். பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வெளில வந்து எப்போதுமே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான் ஈவினிங் டைமில். அதாவது ஈவினிங்னா ஒரு 7 to 10 நைட் டைம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்ட்டியும் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7 மணியோ 8 மணிக்கோ அவங்களும் சமைச்சு முடிச்சுட்டு வெளில வந்து உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி 2 பேருமே ஒரே நேரத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த வீடு தனியான ஒரு வீடாக இருக்குது. என்னென்னா, அந்த வீட்டில் மொத்தமே 2 வீடு தான் இருக்குது. ஒன்று ஓனர் வீடு, இன்னொன்று இந்த ஆன்ட்டி வீடு. அந்த ஓனர் காலி பண்ண காரணத்தினால தான் இந்த பையன் வந்து குடியிருக்கிறான். ஸோ இப்போ 2 பேர் தான் இருக்கிறதுனால 2 பேரும் வெளில வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு வாரம் 2 பேரும் பேசிக்கல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எதார்த்தமா இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறான். என்னென்னா, ஃபஸ்ட்டு சிரிக்கிறான். அவங்களும் அந்த பையனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த பையன் ஒரு 3 நாள் 4 நாள் சிரிச்சிட்டு இருக்கிறான்.
அவங்கள சிரிக்கிறாங்க. இப்படியே போகுது. சரி, எப்படி தான் இவன் போய் பேசுனான்னு கேட்டா, திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் டைமில், அதாவது அந்த ஆன்ட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்து உட்காரும்போது சிரித்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ போய் என்ன கேட்குறான்னா, ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் இட்லி பொடி வேணும்ன்ட்டு கேட்குறான். இட்லி பொடி வேணும்னு கேட்கும்போது அவங்களும் இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்க குடுக்கும்போது, "இனிமேல் ஏதாவது வேணுனா கேளுப்பா, எப்படி என்ன ஏதுன்னு" கேட்குறாங்க. சரி, அடுத்ததா இந்த பையன் அடுத்த நாள் இதே மாதிரி போயிட்டு, "ஆன்ட்டி ஏதாவது சட்னி அரைச்சா குடுங்க" அப்படின்ற மாரி பேசுகிறான், கேட்குறான். அப்போ அந்த ஆன்ட்டி என்ன கேட்குறாங்க, "என்னப்பா சமைச்சிருக்கியா என்னன்னு?" கேட்குறாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இங்க உட்காந்து சாப்பிடுப்பான்ற" மாரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழர்களோட பண்பே வரவங்கள உணவு குடுத்து வரவேற்கிறது தான் அப்படின்னு. சரி, உணவு குடுத்து வரவேற்கிறாங்க. அவன் அன்னைக்கு அந்த ஆன்ட்டி வீட்ல சாப்பிட்றான். சாப்பிடும்போது அந்த ஆன்ட்டி நெறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. "எந்த ஊரு? என்ன ஆச்சு? நீ ஏன் இங்கே தனியா இருக்க?" அப்படின்ட்டு. இவங்க கேட்குற பதில் எல்லாமே அவன் சொல்கிறான். பதில் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்றான். "ஆன்ட்டி இந்த மாரி நான் இந்த ஊரு, நான் வந்து இந்த மாரி படிக்க வந்திருக்கேன். பார்ட் டைமா வேலை பார்த்து படிக்க போறேன்னு" சொல்றான். அப்ப இந்த பையன் திரும்பி எதிர்கேள்வி கேட்குறான். "நீங்க என்ன ஆன்ட்டி? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? தனியா இருக்கீங்களே என்ன ஏதுன்னு?" கேட்குறான். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஆமாப்பா, என் கணவர் வந்து சாலை விபத்துல இறந்து போயிட்டாரு. நான் தனியா தான்ப்பா இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "சரி ஆன்ட்டி, நான் கிளம்புறேன் ஆன்ட்டி" அப்படின்ட்டு பார்த்து சிரிச்சுட்டு போறான். அடுத்த நாள் காலையில அந்த ஆன்ட்டிய கூப்பிட்டு, "இப்போ உன் ஃபோன் நம்பர் குடுப்பான்னு" கேட்குறாங்க. அப்பதான் இந்த பையனுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகுது. சரி, இந்த ஆன்ட்டியும் தனிமையில தான் இருக்காங்க. அப்ப நம்ம நம்பர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறாங்கன்ட்டு நெனச்சுக்கிறான். சரி, நெனச்சதுக்கப்புறம் குடுத்தோனே அவங்க ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்றாங்க. இவனும் ஹாய்ன்னு மெசேஜ் பண்றான். இவன் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆன்ட்டியோட ஹாய்ன்ற மெசேஜ்க்கு ஹார்ட்டின் போடுறான். அதாவது ரியாக்ஷன் குடுக்குறான். அப்ப அந்த ஆன்ட்டியும் திரும்பி ரியாக்ஷன் குடுக்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வராங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த ஆன்ட்டிய கூப்பிட்டு, "நான் சமைக்கிறேன், நீ வந்து சாப்பிடுப்பான்னு" சொல்றாங்க. இப்படியே ஒரு 1 வாரம் போயிட்டுருக்கு. அப்ப இந்த பையன் கேட்குறான், "ஆன்ட்டி நீங்க எவ்வளோ வருஷமா இப்படியே இருக்கீங்க? ஏன் 2வதா மேரேஜ் பண்ணிக்கலாமே?" அப்படின்னு கேட்டா, அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, "இல்ல, எனக்கு யார நம்புறதுன்னு தெரியல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இந்த பையன் மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். "எனக்கும் இந்த மாரி நடந்துச்சு. நான் நெறைய பொண்ணுங்கள ப்ரப்போஸ் பண்ணேன். பட் அவங்க எல்லாமே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் நல்லவன் தான்" அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா பேசுறான். எனக்கும் ஒரு பொண்ண லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குன்ற மாரி சொல்லி ஃபைனலா சொல்றான். எனக்கும் யாராவது ஒரு பொண்ண லவ் பண்ணா போதும். இந்த ஆசை எனக்கு ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கும் ஏதாவது ஒரு பையன் கூட பேசணும், பழகணுன்ற ஆசை இருக்கு. ஏன்னா எனக்கு கணவர் இல்ல" அப்படின்ட்டு. அதுதான் இவங்க 2 பேருக்கான டைம்ன்றத இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம பையன் என்ன சொல்றான், "ஆன்ட்டி எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்ற" மாரி கேட்குறான். அந்த ஆன்ட்டி என்ன சொல்றாங்க, "எனக்கும் உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற" மாரி கேட்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது இந்த சமூகம் ஒத்துக்காது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசுறீங்கன்னா, அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க போயி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. எதுவுமே தெரியாம, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம, அதாவது ஏ டூ இசட் சும்மா போய் எனக்கு உங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க கிடைக்கணும்னு இருந்தா கூட அது கிடைக்காம போயிரும். ஸோ, ஒருத்தவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க. பேசுனதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நன்றி. அடுத்த நல்ல ஒரு வீடியோல கண்டிப்பா